அருமை செய்திருக்கிறார். இதற்காக நாம் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். கரங்களை கொட்ட சொன்னா சிலர் வாய அடிக்கிறாங்க. அருமையானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் மகா பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே செய்ய போகிறார். இந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், கொலோசேயருக்கு எழுந்த நிருபத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிப்பீர்களே ஆனால் அங்கே இவ்வாறு படிக்கிறோம். சத்தமா யாராவது படிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சகலவிதமான நற்கிரியைகளின் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமை. நல்லா கவனிக்க வேணும். இந்த கடைசி காலத்துல மகிமையான வல்லமை. மகிமையான வல்லமை என்றால் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. சீயோன் மலை கூட்டத்தை முடித்துவிட்டு அப்படி போகலாம் என்று யோசித்த போது கர்த்தர் உணர்த்தினது, டோனாவோரும் போயிட்டு நீங்கள் என்னுடைய சத்தத்தை தொனிச்சிட்டு போங்கன்னு சொன்னதுனால வந்திருக்கோம். இப்பொழுது கர்த்தர் வந்திருக்கிற ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பெரிய அளவில் ஆசீர்வதிப்பாராக. கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களோ அத்தனை பேரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி இந்த விருப்பமையிலே நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். சங்கீதம் 92 அருமையானவர்களே 12-13 படிப்பீர்களே ஆனால் அங்கே இவ்வாறு படிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இந்த ஆலயத்திலே நீங்கள் பொறுப்பில் நாட்டப்பட வேண்டும். இங்க எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் தீர்மானம் பண்ணிருங்க, நீங்க தப்பிடுவீங்க. உலகம் முழுதும் இப்பொழுது நியாய தீர்ப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவரோடு பாடுகளை சகித்து ஆளுகையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுகையும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த இடத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இவ்வளவு திரளாக கூடி அருமையானவர்களே இந்த விழா நடக்க கிருபை செய்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் பின்னிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரி தான், அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடி இன்றிலிருந்து அதிகம் ஜெபிப்பேன். யார் யார் விரும்புகிறீர்கள் எங்கள் ஜபத்தை ஒரு நிமிஷம் உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்காக எங்களுக்காக
நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை செய்யுங்கள். கர்த்தாவே, கை உயர்த்தி இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து பாஸ்டர் பில்லி, அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் தாயார், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகளும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம மத்தியில் வந்து அதிசயமானவரே என்றதான பாடல் கேசட் வெளியிட்ட கலை என்பவர் வந்து இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடும்போது, நீ காணிக்கை சேகரிக்கப்படாது, நீங்கள் மனம் வந்து முன்பு வந்து செலுத்தி விட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது ஆண்கள் பகுதியில் உள்ளவங்க வந்து முன்பு செலுத்துங்கள். இரண்டாவது பெண்கள் பகுதியில் உள்ளவங்க வந்து காணிக்கை முன்பு வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரும் எழும்பாதிருங்கள், பிள்ளைங்க யாரும் எழும்பக்கூடாது. என் ஆசீர்வாதம் ஜெபம் முடியவில்லை. சற்று நேரம் எல்லாரும் அமர்ந்திருங்கள். முதலாவது ஆண்கள் பகுதியில் உள்ளவங்க முன்பு வந்து பலிபீடத்தில்